போது தலைவர் கழகத்தின் தலைவராக இருக்கும் போது இப்பொழுது நமது தலைவர் இளைஞருடைய செயலாளராக அந்த மாநிலத்தை வழிநடத்தினார். எப்படி வழிநடத்தினார் தெரியுமா? என் இளைஞரணி தம்பிமார்கள் கட்டிய நாய்கள் அல்ல எட்டி வரை பாய்வதற்கு ஈட்டி முனைகளாம் இந்த நாட்டின் திருப்பு முனைகள் என்று சொல்லி பட்டை தீட்டிய வைரமாக பாசறையில் வடித்தெடுத்த இளைஞரணி தம்பிமார்களை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை ஆளுவதற்கான அத்தனை அடித்தளத்தையும் அமைத்தவர் தலைவர் என்றைய முதல்வர். உண்டா இல்லையா? அப்படி அந்த தலைவருக்கு தனையனாக பிறந்த இந்த கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கட்சியை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பணி செய்கிறார்கள். குடும்ப ஆட்சியினுடைய அந்த சுகபோக வாழ்க்கையாக அந்த நாற்காலிக்காக ஆசைப்பட்டு வந்தது கிடையாது. மிசா கொத்தடிமையில் 1.5 வருடங்கள் அவர் சிறைப்பட்டு இருந்தால் அவரை அடித்து உழைத்து அவருடைய முதுகெலும்பை எல்லாம் உரித்து இன்றும் அவர் சில நேரத்தில் தன்னுடைய உடலுடைய பாதிப்பை எல்லாம் உணராமல் அதே நேரத்தில் உழைக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பை உணர்கின்றால் இது எப்படி ஏற்பட்டது என்றால் மிசாவில் சிறைப்பட்டு கிடந்த பொழுது அண்ணன் தளபதியாருடைய முதுகெலும்பை முறிக்க செய்தார்கள் காவல்துறையினர், அன்றைய காவல்துறையினர். இப்படி தியாகம் செய்து வந்த தலைவனுடைய ஆட்சியில் செய்யப்பட்ட 4 ஆண்டு சாதனைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அண்ணா சொன்னாரே, இந்த நாட்டு மக்களை நாடி செல், அவரிடத்தில் போய் கேள், அவரிடத்தில் கேட்டு பெறு, அவர்களுக்காக திட்டம் தீட்டு, அவர்களுக்காக வாழ்ந்து காட்டு என்று சொன்ன அண்ணாவின் பொன்மொழியை தன் உள்ளத்தில் நிறுத்திக் கொண்டு இந்த நாட்டு மக்களின் நலன் காக்க வேண்டும் என்று தேர்தல் பரப்புரையிலே அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். உண்டா இல்லையா?